அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகாலை 2 மணி முதல் தொடர்ச்சியாக சைரன் ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. ஈரானின் அதிரடி தாக்குதல் தொடங்கிவிட்டது. பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு உள்துறை அமைச்சகம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு மெசேஜ் மற்றும் சைரன் ஒலி குவைத் முழுவதும் எழுப்பப்பட்டு வருகிறது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 2500 படை வீரர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் தரையிறக்கிய அமெரிக்கா, நரகத்திற்கு அழைப்பு விடுத்த ஈரான், அடுத்து குவைத்திலிருந்து இந்தியா இலங்கை செல்பவர்கள் வருபவர்களுக்கான புதிய தகவலை வெளியிட்ட விமான நிறுவனம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்னைக்கு காலையில் சரியாக 2:24 மணி, 3:30 மணி, 4:20 மணி முதல் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. அதுபோல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் என அனைவரின் போனுக்கும் அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. அதில் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கவும், அதுபோல கண்ணாடி ஜன்னல் போன்ற இடங்களுக்கு அருகே இருப்பதை தவிர்க்குமாறு அவசர அலர்ட் மெசேஜ் உள்துறை அமைச்சகம் அனைத்து போன்களுக்கும் மெசேஜ் அனுப்பி வருகிறது. நேற்று முதல் குவைத் முழுவதும் தொடர் ட்ரோன் தாக்குதலை ஈரான் ராணுவம் நடத்தி வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீது உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி குவைத் ஏர்போர்ட்டின் ஃபியூல் டேங்க் மீது ஈரான் ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலால் குவைத் ஏர்போர்ட் முழுவதும் தீப்புகையாக காணப்படுகிறது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என குவைத்துடைய பொது சிவில் விமான போக்குவரத்தின் செய்தி தொடர்பாளரான அப்துல்லா ராஜி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் குவைத் ஏர்போர்ட்டின் ரேடார் அமைப்புக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் குவைத் ஏர்போர்ட் எப்போ ஓபன் பண்ணுவாங்க என கேட்கும் நபர்களுக்கு இப்போதைக்கு குவைத் ஏர்போர்ட் ஓபன் பண்ணவே மாட்டாங்க என்பதுதான் உள்துறை அமைச்சகத்தின் பதிலாக உள்ளது. எப்போ இந்த ஈரான் சண்டை முடிவுக்கு வருகிறதோ அப்பதான் குவைத் ஏர்போர்ட் ஓபன் பண்ணுவாங்களே தவிர அது வரைக்கும் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஈரானுக்கு நேர் திசையில் குவைத் ஏர்போர்ட் அமைந்திருப்பதால் அடிக்கடி குவைத் ஏர்போர்ட் தாக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5 தடவைக்கு மேல் குவைத் ஏர்போர்ட் ஈரானிய ட்ரோன்களால் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா குவைத் மீது 15 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை பாதுகாப்பு அமைச்சகம் இடைமறித்து அழித்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான அப்துல் அஜீஸ் உதவி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத் மட்டும் இல்லைங்க, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஒமன் ஆகிய அரபு நாடுகளும் கடந்த 24 மணி நேரத்தில் பல ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. எதற்காக ஈரானிய ராணுவம் இப்படி உக்கிரமாக அரபு நாடுகளை தாக்கி வருதுன்னா, எந்த ஒரு அரபு நாடும் ஈரானுக்கு ஆதரவாக பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, 3500க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் மற்றும் 2500 அமெரிக்க கடற்படை வீரர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்துள்ளதால் இப்போ ஈரான் தனது நட்பு நாடுகள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் ஈரானிய டெஹ்ரான் டைம்ஸ் ஊடகங்கள் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, தங்களுடைய நாளிதழில் ஃபர்ஸ்ட் பேஜிலேயே வெல்கம் டு ஹில் என குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்க ராணுவ வீரர்கள் உங்களை நரகத்திற்கு வரவேற்கிறோம் என செய்தி வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு அமெரிக்க வீரனும் சவப்பட்டியில் அடைக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஈரானின் அதிபர் கூறுகையில் குவைத், சவுதி அரேபியா ஆகிய அரபு நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் தங்கள் வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். அதுபோல ஈரானின் அணுசக்தி மையங்கள் குறிவைக்கப்பட்டால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என எச்சரித்துள்ளார். அமெரிக்கா இந்த விலகிட சண்டை ஈடுபடுவதை அரபு நாடுகள் விரும்பாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் கையை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அரபு நாடுகள் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள் அனைத்தும் நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி இருக்காங்க. ஆனா கடைசியில் இந்த சண்டை வேடிக்கை பார்த்த மொத்த உலக நாடுகளையும் பாதிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுபோல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல கொரோனா டைமை நாம எப்படி சந்தித்தோமோ அது போன்று இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திப்போம் என பேசிய பிறகு எங்கடா லாக்டவுன் மறுபடியும் வந்துவிடும் பயத்தால வேறு வழி இல்லாமல் சண்டை நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரின்னு நம்பாளுங்க ரிட்டன் குவைத் மற்ற பிற அரபு நாடுகளுக்கு பிழைப்புக்காக செல்ல தொடங்கி உள்ளார்கள். ஷுனுசோவி காத் பிலாத் ஓலாஃபில்ஸ் மாக்கு ஃபைதா அனைஜி குவைத்னு ரிட்டன் குவைத்துக்கு வர தொடங்கி உள்ளார்கள். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பலர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, நியூ விசா உள்ளவர்கள் இப்போ சவுதி அரேபியா வழியாக குவைத் நுழைய முடியுமான்னு? நுழைய முடியாதுங்க. தேவையில்லாமல் சவுதி அரேபியா விசா எடுத்து குவைத் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நியூ விசா ஹோல்டர்களுக்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கவில்லை. ஒன்லி சிவில் ஐடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் குவைத் என்ட்ரி மற்றும் எக்ஸிட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல எமர்ஜென்சியாக அர்ஜென்ட்டாக குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்காவுக்கு செல்பவர்கள் மற்றும் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, விசா கேன்சல் செய்தவர்கள் எம்பசியால் வழங்கப்படும் சவுதி அரேபியா விசா அப்ரூவலை வைத்துக்கொண்டு குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆகலாம். அதுபோல உம்ரா விசா, சவுதி விசிட் விசா, அப்புறம் டெம்பரரி விசாவை பயன்படுத்தி குவைத்திலிருந்து எக்ஸிட் மற்றும் என்ட்ரி ஆகலாம்னா முடியாதுங்க. ஒன்லி எம்பசியால் வழங்கப்படும் சவுதி விசாவை பயன்படுத்தி தான் குவைத்திலிருந்து எக்ஸிட் மற்றும் என்ட்ரி ஆக முடியும். அதுபோல இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் உள்ளவரின் சிவில் ஐடி எக்ஸ்பைரி ஆகியிருந்தால் அவர்கள் குவைத் எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவலை வைத்துக் கொண்டு தான் குவைத்திற்குள் என்ட்ரி ஆகலாம். அதுபோல குவைத்திலிருந்து லீவுக்கு ஊருக்கு வந்தவர்கள் 6 மாதம் முடிந்திருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் எக்ஸ்ட்ரா வேலிடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் $961 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் $229 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.